சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம நெக் வெட்டும்போது சரியான ஷேப்பில் நம்மளுக்கு வெட்ட தெரியலன்றது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதை நம்ம எப்படி கணக்காக வெட்டணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பார்ட்டாக நான் போடுறேன். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எப்படிலாம் கணக்காக வெட்டணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு 4 வித கழுத்து ரவுண்ட் கழுத்தையே நான் 4 விதமாக வெட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது நார்மலாக நான் ஒரு 3 இன்ச்சு உள்ள ஒரு கழுத்துக்கான அளவு தான் நான் வெட்டுறேன். இந்த நம்ம 3 இன்ச்சு அப்படின்றத நம்ம தையலுக்கு சேர்த்து இங்கே ஒரு 2.5 இன்ச்சில் நம்ம தள்ளி இங்கே வச்சுட்டு இதுலேருந்து தான் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துடணும். பார்த்திங்கன்னா இது 2.5 இன்ச்சு இருக்குன்னா இந்த இடத்துல கீழ்ப்பகுதியில் நம்ம 2.5 இன்ச்சு, இது பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு அளவுக்கு நான் உயரம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே கழுத்து நம்ம எப்படி ரவுண்டு எத்தனை விதத்தில் நம்ம வெட்டலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் பாக்ஸ் போட்டு எடுத்துட்டேன். 2.5 இன்ச்சு கீழே 2.5 இன்ச்சு, லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. இதில் சாதாரண ஒரு யூ நெக்கு பார்த்திங்கன்னா யூ நெக் எப்படி வெட்டணுன்றதை பாருங்கள். நீங்கள் இதில் எதுவுமே எந்த ஷேப்லேயும் நீங்கள் கை வைக்கவே வேணாம். இங்கே பாருங்கள், கீழே 1 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 1 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இந்த 2 கோட்டையும் இணைக்கிறது தான். அப்படியே இணைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு யூனிக். நீங்கள் இதில் எந்த இதுவும் கை வைக்க வேணாம். இந்த ஒரு இன்ச்சில் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வளைவை வரைஞ்சிட்டிங்கனாலே யூனிக் வந்துடும். இப்போ நம்ம இதை வெட்டி பார்க்கலாம். இந்த வியூவை நம்ம கட் பண்ணிட்டோம். இது எப்படி வந்துருக்கு கழுத்து பாருங்கள், நல்லா அழகாக யூனிக் வந்துருக்கு பாருங்கள். இது ஃபஸ்ட்டாக நம்ம இது சாதாரணமாக வெட்டிக்கலாம். ரெண்டாவது நான் எப்படி வெட்டுறேன்னு பாருங்கள். அப்படின்னா அதே 3 இன்ச்சு உள்ள ஒரு நெக்கு தான் பாருங்கள். அதே 2 இன்ச்சில் நான் பாக்ஸ் போட்டு எடுத்துருக்கேன். இது நார்மலாக ஒரு ரவுண்ட் நம்ம எப்பொழுதும் நார்மலாக வைக்கிறது எப்படி நம்ம வெட்டணும்னு பாருங்கள். இது நம்ம போடுற ஒரு ரவுண்ட் நெக்கு தான் இதை நம்ம எப்படி வெட்டலாம் ஈஸியான்றதை பாருங்கள். இதே மாதிரி இந்த பாக்ஸில் எதுவும் கை வைக்கலாம்னா இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே அகலம் விட்டுருக்கீங்களோ, அதாவது ரெடி அளவு கிடையாது, நம்ம தைக்கிறதுக்கான அளவில் எவ்வளோ விட்ருக்கோம் 2.5 இன்ச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அடிப்பகுதியிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது எண்டோட இங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இந்த வளைவை நம்ம அழகாக இந்த 2.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் இந்த வளைவை கொண்டு போங்க. இந்த மாதிரி இருந்தால் சாதாரணமான நம்ம ரவுண்ட் எப்பொழுதும் நார்மலாக போடுறது. நீங்கள் இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த பாயிண்ட் பண்ணிவிட்டு அழகாக ஒரு ரவுண்டை போட்டுக்கணும். இதை வெட்டி பார்க்கலாம் பாருங்கள். பாருங்கள், இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். இது யூ மாதிரி இருக்குது, இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்குது. இது நார்மலாக நம்ம போடுற ரவுண்டு. இது 2வது. 3 அப்படின்னா அதே 2.5 இன்ச்சு தான், ஒரே அளவில் தான் நான் வெட்டுறேன். இதே 8 இன்ச்சு உயரம் தான். கழுத்து பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக கேட்பாங்க, அதாவது நல்லா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல அகலமாக கேட்பாங்க. இந்த மாதிரி உள்ள கழுத்தை நம்ம எப்படி வெட்டலாம் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் இந்த 8 இன்ச்சில் பாருங்கள், பாதி 4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 4 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த 4 இன்ச்சுக்கு இடையில 2 இன்ச்சில் ஒரு மார்க்கும், இந்த 4 இன்ச்சுக்கு இடையில 2 இன்ச்சில் ஒரு மார்க்கும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வெட்டும்போது தான் உங்களுக்கு கழுத்தோட ஷேப் நல்லா வரும் பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு அவுட்டில் ஒரு 1/2 இன்ச்சு, அதாவது இந்த கீழே இந்த 2 இன்ச்சுக்கும் இந்த 4 இன்ச்சுக்குமே ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் வெளியே தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் அவுட்
நான் எப்படி இதை சேர்க்குறேன்னு பாருங்கள். பாருங்கள், இங்கேருந்து நம்ம அழகாக ரவுண்டை இந்த 1/2 இன்ச்சில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த 1/2 இன்ச்சில் சேர்த்துட்டு இந்த 2 இன்ச்சு பாருங்கள், மேலேருந்து வர 2 இன்ச்சில் கொண்டு போய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நேராக தான் இருக்கணும். நீங்கள் கழுத்து அகலமாக வருதுன்னு இங்கே ரெடி அளவில் தான் நீங்கள் அகலமாக எடுத்துட்டிங்கன்னா கழுத்து வந்து ஷோல்டர் உங்களுக்கு இறங்கி வரும். நீங்கள் இந்த 2.5 இன்ச்சில் இருந்து தான் நீங்கள் கரெக்டாக இப்படி வந்துட்டு வளைவு எடுக்கும்போது நல்ல ரவுண்டு அழகாக வரும் உங்களுக்கு. திருப்பி பாருங்கள். நல்லா ரவுண்டாக ப்ராடாக வருது பாருங்கள். இந்த மாதிரி இங்கே தைக்கும்போது ஃபினிஷிங்காக தைக்கும்போது நல்ல ப்ராடாக கொடுக்கும் அந்த கழுத்து. இது 3வது ஸ்டெப். 4வதாக ரவுண்டை பாருங்கள், அதே அளவில் தான் பானை மாதிரி ரவுண்ட்லேயே நல்ல பானை மாதிரி கேட்பாங்க, பானை கழுத்தா. அதை பாருங்கள், அதே மாதிரி அதே ஸ்டெப்பு தான். பாதியாக 4ல் ஒரு மார்க்கும், அதில் இந்த 2ல் ஒரு மார்க்கு, இந்த 2ல் ஒரு மார்க்கு. இந்த மாதிரி முன்னாடி 3வது ஸ்டெப்பில் வச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கே 1/2 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு வெளியிலே வச்சுருக்கோம். நம்ம எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ 3/4 இன்ச்சு கூட வச்சுக்கலாம் நம்ம. பாருங்கள், இதை நம்ம அதே மாதிரி இந்த 1/2 இன்ச்லேயும் 1/2 இன்ச்லேயும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நீங்கள் கரெக்டாக இதில் கொண்டு 2 இன்ச்சில் முடிக்கும்போது இந்த உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் உள்ளே வரணும். இப்படி உள்ளே வந்துட்டு இந்த 2.5 இன்ச்சில் சேர்த்துக்கோங்க. இந்த அகலத்தில் இந்த மாதிரி உள்ளே வரணும். அதில் பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு இப்படி சேர்ந்துடும் ரவுண்டில். இந்த பானை நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இன்ச்சு உள்ளே போகணும். இந்த 2 இன்ச்சில் மேலேருந்து கீழே வரைக்கும் 2 இன்ச்சு வச்சு பாருங்கள், அதுக்கு சென்டரில் உள்பக்கம் போகணும். இப்படி போகும்போது தான் இது பானை நெக் நம்மளுக்கு ஷேப் ஆகும். பானை ஷேப் உங்களுக்கு அழகாக பானை ஷேப்பில் கிடைக்குது பாருங்கள். இது ரவுண்டு மெத்தடில் நம்ம எதெல்லாம் வெட்டுறோமோ அதெல்லாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வெட்டும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்றத. நெக்ஸ்ட்டு நான் 2வது பார்ட்டாக உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற நெக்கும் அதில் எந்தெந்த வகை இருக்குன்றதை நான் மார்க் பண்ணி உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். 2வது பார்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.